திரு ஜெகதீஷ், இது ஒரு கான்ஸ்பிரசி, பாஜக இதற்கு பின்னணியில் இருக்கு அப்படின்றாரு. உங்களுடைய பார்வை? கண்டிப்பா இதுல ஒரு முன்கதை சுருக்கம் ஒன்று இருக்குங்க, அதோட ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த படம் ஆக்சுவலா கோட்டுக்கு பிறகு விஜய் இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தல் அவர் இந்த அரசியலுக்கு வரப்போறேன்னு பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 எழுதுற கடிதத்துல அந்த 2 படம் பாக்கி இருக்கு. அதுல ஒரு படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, அடுத்த ஒரு படம் இருக்கு, அதை முடிச்சு அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார். சோ விச் மீன்ஸ் 2024 இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்ப கட்சியில தான் இருந்தேன், தவிர்க்கவுடைய செய்தி தொடர்பாளர் இருந்தேன். அப்ப நான் சில பேர்ட்ட கேட்கும்போது இந்த படம் டிசம்பர்ல ரேப் ஆயிடும், அடுத்த 1.5 வருஷம் விஜய் பூரா களத்துல தான் இருக்க போறாரு, அதுதான் அவரோட பிளான் சொல்லி சொன்னாங்க. அப்ப எந்த தேதியில ரிலீஸ் ஆகும் போது அபிஷியலாவே வந்த நியூஸ் என்பது தீபாவளிக்கு, அதாவது 2025 தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ற முதல் பிளான். ஆனா அதற்கு பிறகுதான் காட்சி எல்லாம் மாறுது. இல்ல இது நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனா இந்த படம் என்பது விஜய் தேர்ந்தெடுத்து நடித்த படம். இது பகவந்த் கேசரிங்கிறது ஊர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ரகசியம்லாம் இல்ல. பெண்களை கவரக்கூடிய அம்சங்கள் அதுல இருக்கு. பெண் வாக்காளர்களை கொண்டு வருவதற்கு சரியான படமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டூலா விஜய் நம்பினார். எலெக்ஷன் டயத்துல கரெக்டா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல நோட்டிபிகேஷன் வரும், அப்புறம் தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தலுக்கு போயிடுவோம். அப்ப பெரிய கேம்பெயின் டூலா நமக்கு இது இருக்க போகுது, இந்த படம் ஒண்ணு மட்டுமே போதும், நான் பிரச்சாரத்துக்கு கூட போவேணாங்கிற அளவுக்கு விஜய் இந்த படத்தை பெருசா நம்பினாரு. எப்படியாவது இந்த படத்தை வெளியே கொண்டு வரும்னு நினைச்சார். ஆனா எப்பயுமே விஜய் படங்கள் ஒரு ஸ்டண்ட் நடக்கும், அது வரப்போதா வரமாட்டேதா. ஏன்னு சொல்றேன்னா இந்த படம் ஆக்சுவலி தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மே மாசம் ரேப் அப் ஆயிடுச்சு. விஜயே தன்னுடைய மதுரை மாநாட்டுல சொன்னார், நான் ஃபுல் படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் முழு நேரமா அரசியல் தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாநாடு முடிக்கும் போதெல்லாம் எல்லா விஷயங்களும் முடிஞ்சு படம் தயார். ஒருவேளை சென்சாருக்கு போகணும்னா முன்னாடியே போயிருக்கலாம், பட் லாஸ்ட் படத்தை ஸ்டண்ட் அடிக்கலாம். ஏன்னா சென்சார் அப்ப என்ன சொன்னாங்க கோர்ட்ல கூட, கடைசி சென்சார் பிரஷர் பண்ணாதீங்க, படத்துக்கு பிரஷர் பண்ணாதீங்க. ஏன்னா அதே நேரத்துல அதே பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதுனால வேற 2 படங்கள், கார்த்தி நடிச்ச படம் வந்துச்சு, ஜீவா நடிச்ச படம் வந்துச்சு. அவங்களா எப்ப சென்சார் வாங்கினாங்க யாருக்கா தெரியுமா? அவங்களா ஏற்கனவே சென்சார் வாங்கி வச்சுட்டாங்க. இது ஒரு லாஸ்ட் படம் ஸ்டெண்ட் அடிக்கலாம், கோர்ட்டுக்கு போலாம், இது ஒரு அழுத்தம் இருக்குன்னு ஒரு கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லி சில விஷயங்களை முயற்சி பண்ணாங்க. சோ அது அவங்க நினைச்சதோட கைமீறி போச்சு, அது படம் கிடைச்சா ரிலீஸ் ஆகல. இது அரசியல் சதி இருக்கா? நிச்சயமா சதி இருக்கு. அதுல எனக்கு மற்ற இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரிய மாற்று கருத்துலாம் நினைக்கிறேன். யார் அரசியல் செய்கிறார்? பாஜக செய்கிறது. எதன் மூலியமாக செய்கிறது? சிபிஎஃப்சி மூலியமாக செய்கிறது. அப்ப சிபிஎஃப்சி கோர்ட்ல வந்த பிறகு வேகமாக போய் மென்ஷன் பண்றதாக இருக்கலாம், இல்ல சுப்ரீம் கோர்ட் போய் கேவியட் போடுறதா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நோக்கம் வந்துச்சு. ஆனா சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது குறித்து விஜய் எப்பொழுது பேசினார், அல்லது விஜயை சேர்ந்த விஜய் கட்சிக்காரர்களாக கூட செய்தி தொடர்பாளர்களோ இல்ல கொள்கை பொறுப்பு செயலாளர்களோ விஜய் நிர்வாகிகளோ, ஏன்னா அந்த நேரத்தில் நீங்களே இவ்வளவு டிபேட்டா நடத்துனீங்க, ஒருத்தர் கூட பங்கெடுக்க நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் பாருங்க பங்கெடுக்காம இருக்கீங்க, பங்கெடுக்கலாமே. இல்லன்னா எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, நான் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும். சிபிஐ குறித்தும் சிபிஎஃப்சி குறித்தும் நான் வாய் திறந்து பேசக்கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? விஜயா இல்ல ஜானா இல்ல ஆதவா யாருங்கிறது தெரியல. அதை குறித்து பேசக்கூடாதுன்னு ரொம்ப மௌனமா இருந்தாங்க. சிபிஎஃப்சி குறித்து விஜய் பேசவே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் பேசினார், இன்று எவ்வளவு நடிகர்கள் பேசுறார்களோ அதே மாதிரி பல நடிகர்கள், சிவகார்த்திகேயன் பேசினார், பராசக்திக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பேசினாரு, ஜெயம் ரவி பேசினார், எல்லாரும் பல பேர் பேசினாங்க. ஆனால் பேசாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தது விஜய் மட்டும்தான். விஜய், புஷி ஆனந்த், ஆதவர்ஜன், யாரு பாதிக்கப்பட்ட தரப்போ இந்த தரப்பு வாய் மூடி இருந்தாங்க. ஏன் இவ்வளவு வாய் மூடி இருக்கிறாங்க? பாஜக பயப்படுறாங்களா இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இது கேஸா நடந்துட்டு இருந்துச்சு. இது வருமா வராதா ஆனா விஜய்க்கு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணும் பெரிய ஆசை. ஏன்னா அதனால ஏன் அமைதியா இருக்காரு? இல்ல படத்தை நம்ம காரியத்தை சாதிக்கணும், படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், நம்ம கேம்பெயின் தான் சரியான படமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு விஜய் கடுமையாக முயற்சி பண்றார். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மறுபடியும் சிபிஎஃப்சி போறபோது இந்த கோர்ட்ல போனா ரொம்ப இழுத்துட்டே போகும். கோர்ட்ல ஒரு சமயம் என்ன சொல்றாங்க, ஒருவேளை நீங்க அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகாம இருந்தா நான் ஆட்டோமேட்டிக் ரிவைசிங் கமிட்டி போட்டுருப்போம், ஒரு 3 வாரத்துல படம் ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிருக்கும். நீங்க ஒரு ஆர்வ கோர்ட்ல படம் தான் சிக்கல்னு சொன்ன பிறகு பேசாம வித்ரா பண்ணிடுறாங்க. வித்ரா பண்ண பிறகு ரிவைசிங் கமிட்டி போட்டாங்க. அப்பொழுதும் என்ன பண்றாங்க, ரிவைசிங் ஒருத்தர் எனக்கு ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் அடிக்குது, நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பிளான் பண்றாங்க, ஒட்டுமொத்தமாக இந்த படம் வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது கேம்பெயின்காக. இப்போ இந்த முன்கதை முடிஞ்சிருச்சு. சுரோதிவர் சொன்ன மாதிரி 2 தரப்புட்ட இருக்கும். ஒன்னு சிபிஎஃப்சி இருக்கும், சென்ட்ரல் சென்சார் போர்டு, இன்னொன்னு படக்குழுட்ட இருக்கும். இது எல்லாரும் சொல்ற மாதிரி சிபிஎஃப்சி இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்னொன்று சிபிஎஃப்சி வந்து ரிலீஸ் ஆயிருச்சு, லீக் ஆயிருச்சுன்னா இது நாளைக்கு எல்லா படங்களுக்கும் பெரிய பிரச்சனை, எல்லாருமே சிபிஎஃப்சி கேள்வி எழுப்புவாங்க. அதனால அங்கிருந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்தா வருகிறது. அதுல பாருங்க, முதல்ல எந்த காட்சிகள் லீக் ஆனிச்சு? ஃபர்ஸ்ட் நான் எந்த காட்சியிலையும் பார்த்த ஒரே ஒரு காட்சி மட்டும் தான். விஜய் பிரஸ் ரிப்போர்ட்டர் அந்த 3 டைரக்டர்ஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் அப்பயும் வழக்கம் போல பிரஸ் பார்த்து ஓடுறாரு. அவர் பிடிச்சி இழுத்துட்டு நிப்பாட்டுறாங்க. அவர் வாக்கு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காட்டிட்டு போறாரு. அப்போ அரசியல் சார்ந்த காட்சிகளை ரொம்ப கவனமா லீக் பண்றாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ இன்ட்ரோ சீன் தான் லீக் ஆகுதுன்றீங்க. அதுல ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா காரணம் இருக்கு. நிச்சயமா காரணமா சொல்றேன் இல்லையா? இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது விஜயுடைய ஒரு நோக்கம். அது விஜய் தான் செய்தாரா அல்லது கேவின் ப்ரொடக்ஷன் செஞ்சாங்களா இல்ல யார் செஞ்சாங்கன்னா சொல்ற மாதிரி விசாரிச்சு அந்த உண்மை வரட்டும். ஆனால் இதுல நோக்கம் எல்முருகனுக்கு இருக்கு, உதயநிதிக்கு இருக்கு, இல்ல விஜய்க்கு இருக்கான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக விஜய்க்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கின்றது.
பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கல. பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் விஜய்க்கு தான் உச்சபட்ச அதிகபட்ச நோக்கம் இருக்கு, காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த சிபி ஆனா கடந்த காலங்கள்ல இந்த திரைப்படத்தை ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருக்காரு, அவருக்கு எந்த வகையிலும் நஷ்டம் வந்துடக்கூடாது, அதனாலதான் அமைதி காத்த விஜய் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக அந்த 500 கோடி ரூபாய் பொருட்படுத்தாம பைரசியை அவரே விட்டாருன்னு சொல்றீங்களா? எங்க இன்னைக்கு எல்லாம் என்ன ட்வீட் எழுதுறாங்க, கலெக்ஷன்லாம் நாங்க என்னைக்கோ பார்த்தாச்சு, இது எலெக்ஷன் வேணும்னு சொல்லி எழுதுறாங்க. தாவேக்கு நிர்வாகிகள் தான் எழுதுறாங்க. எங்க ஆடியோ ரைட்ஸ் மலேசியால எங்க வச்சாங்க, காசு பார்த்தாங்களா பார்க்கலையா? காசு பார்த்து முடிச்சிட்டாங்க. மலேசியால டிக்கெட் வித்ததுல எவ்வளவு காசு பார்த்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அமேசான் வந்து இன்னைக்கு இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் இந்த படம் வெளியே வந்த பிறகு அமேசானோ நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது ஓடிடி பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்க தான் போறாங்க. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நான் அந்த கருத்துல இருந்து மாறுபடுறேன். விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு பாக்குறோம், என்ன குப்பை படமா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. நான் தப்பா சொல்லல, என்ன படமா இருந்தாலும் அவங்க XYZ என்ன படமா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அதனால அந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்துரும். அதனால நஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் தரப்புக்கு நஷ்டம் கிடையாது. சேட்டலைட் ஏற்கனவே வித்தாச்சு, அது நம்ம சேட்டலைட் ரைட்ஸ் யார் இருக்குங்கிறது தெரியும். அதனால கலெக்ஷனாக பெரிய நஷ்டம் எல்லாம் இந்த படம் ஏற்படுத்தாது. பிரச்சனை கேட்டீங்கன்னா இத அப்ப பொலிட்டிக்கல் மைலேஜ். நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இதோட கோ ப்ரொடியூசர் யாரு? விஜய் கூட இருக்கிற ரூட் நிறுவனத்தை நடத்துற ஜெகதீஷ் பழனிசாமி கோ ப்ரொடியூசரா இருக்கார். அப்போ இந்த படத்தை முதல்ல வர்ற காட்சிகள், அதற்கு பிறகு முழு படமும் வருது. விஜய் ரசிகர்கள் தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, இந்த படத்தை பார்க்காதீங்க அவன் போய் ஃபுல்லா பார்த்துட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறது, இந்த காட்சியை பார்க்காதீங்க அந்த காட்சியை பார்க்காதீங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஏன் மாஞ்சு நீ பாக்குறீங்க, ரொம்ப நல்லா வச்சு இல்ல அவங்க அண்ணன் படம் ரிலீஸ் ஆகுது, ஏன் வெயிட் அவசரப்படுறேன், ஃபுல்லா உட்காந்து பாக்குறதே விஜய் ரசிகர்கள் தான். அப்போ அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு கமெண்ட் எழுதிக்கிட்டு அவங்க எழுதிட்டு இருக்காங்கன்னா இதற்கு என்னன்னா என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ பொலிட்டிக்கலி. இவ்வளவு நாள் சிபிஎஃப்சி பத்தி எப்ப விஜய் பேசுற ஒரே ஒரு தருணத்துல பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ரொம்ப பூசி முடிக்கணும் சொன்னார். நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற எல்லோருமே சிபிஎஸ்ஐ கண்டித்தார்கள். கண்டிக்காத ஒரே தரப்பு விஜய் தரப்பு மட்டுமாகத்தான் முடிச்சாருங்க. அதற்கு பிறகு ரொம்ப ரீசெண்டா தான் அவர் வந்து சிபிஎஃப்சி எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதை பேச ஆரம்பிக்கிறார். அவர் பாருங்க, ரொம்ப கரெக்டா எந்த இடத்துல காய நகர்த்துறார். இவ்வளவு நாள் வாய் விட்டு இருந்த ஆதரவு வருச்சுன்னா, இந்த படம் நேத்து லீக் ஆனோன்னா அவசரமாக இது எல்முருகன் சதி செய்கிறார், உதயநிதி சதி செய்கிறார்னா இவன் ரொம்ப கரெக்டா வந்து கிரிமினல் வேலைகள் என்ன பண்ணணுமோ இத வந்து ரொம்ப கிளீனா தாவேக்க பண்றாங்க. உள்நோக்கத்தோட ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரி, இது முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ் எதிராமன், பாஜக இதன் பின்னணியில் இருக்கிறது. ஒரு கடுமையான ஒரு படக்குழு ஓராண்டு காலத்துக்கு மேலாக உழைத்த உழைப்பு வீணாகுது, அரசியல் சதி நடக்குது, தேர்தல் நேரத்தில் இது விஜயை வந்து மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய செயல், மிரட்டக்கூடிய செயல் அப்படின்றாங்க. இல்ல, இதுல வந்து ஜெகதீஸ்வரன் சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னது. முதல்ல இவங்க குற்றம் சுமத்தணும் அப்படின்னா ஒரு விஷயத்துல தெளிவாயிடணும். ஒண்ணு, அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கு பாப்புலாரிட்டி வந்துரும், அவருக்கு வந்து ஓட்டு அதிகமா வந்துரும், அவர் அப்படியே நாளைக்கு தமிழகத்தை ஆண்டுருவாரு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னாக்க அந்த படத்தை முடக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சரிங்க, நம்ம நம்பிடுறோம், நம்ம வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதே மாதிரியான ஒரு பரப்புரையை வைத்துக்கொண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னொரு திராவிட கோட்பாடை இது சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து பராசக்தின்னு வருது அப்படின்னா அதுக்கு அவங்க ரிவ்யூ இதெல்லாம் பண்ணி அதுக்கும் வந்து சென்சார் இது கொடுத்துடுறாங்க. சரியா? அது பாயிண்ட் நம்பர் 1. சோ அங்க அது அடிபட்டு போகுது. சரி, அடுத்ததே வச்சுப்போம்.